பாரதி ராஜா இறந்த பிறகு, அவர் கட்டின தாலிய அவங்க மனைவி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்களோட மகள்கிட்டயும், மருமகள்கிட்டயும் ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 1 வார காலமாவே பாரதி ராஜா அவரோட மரண செய்தி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் சோகத்துல மூழ்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படைப்புகள கொடுத்து, பல நடிகர் நடிகைகள தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை பாரதி ராஜாவுக்கு எப்பவுமே உண்டு. கடந்த 1 வார காலமாவே அவர் இறந்து போன செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய கூச்சல் குழப்பங்கள். குறிப்பா பாரதி ராஜாவோட மகளுக்கும், மருமகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல இவங்க 2 பேரும் ரொம்ப கோவத்துல செஞ்ச வாக்குவாதம். இது பத்தின வீடியோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. அவர் உயிரோட இருக்கும்போது அவர் பக்கத்துல இருந்து யாருமே பாத்துக்கல. மகள் மலேசியா போயிட்டாங்க. மருமகள் சென்னையில இருந்து அப்பப்போ பார்த்துருக்காங்க. மனைவி தேனி ஊருக்கு போயிட்டாங்க. இப்படி ஒருத்தவங்க ஒரு திசையில இருக்கும்போது ஒரு நர்ஸை அப்பாயின்ட் பண்ணி தான் கடைசி நேரத்துல பாரதிராஜாவோட நாட்கள் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பாரதிராஜாவோட கடைசி நாட்கள்ல அவர் கூட யாருமே இல்லை அப்படின்னாலும் அவர் நடிச்ச படங்களை தான் அவர் தினமும் பார்த்து அவரோட பொழுத போக்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாரதிராஜாவோட மனைவி பாரதிராஜாவுக்கு எந்த விஷயங்கள் என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உடனே பண்ணக்கூடியவங்க. இவங்களுக்கு திருமணமாகி பல வருஷங்கள் ஆகுது. அந்த பல வருஷத்துல எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, இல்ல எந்த ஊருக்கு ஒரு ஈவெண்ட்டோ இல்ல மற்ற விஷயத்துக்கு போனாலும் சரி, தான் கூட தன் மனைவியும் கூட்டு போயிடுவாராம். தான் மனைவி விட்டு அந்த அளவுக்கு பிரிஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட பாரதி ராஜா கடைசி நாட்கள்ல மனைவி தான் கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு பக்கம் சோகத்திலையும் மூழ்கியிருக்காரு. அவங்களோட மனைவிக்கு தன்னோட கணவர் உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் பக்கத்துல இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்குது. அதனாலவே என்னவோ தெரியல, இப்ப அவங்க கட்டின தாலிய, அதாவது பாரதி ராஜா திருமணத்தப்ப கட்டினார்ல தாலி, அந்த தாலிய இப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தன்னோட குடும்பத்தார்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணி ஒரு விஷயத்த முடிவா எடுத்திருக்காங்களாம். அது என்ன முடிவு அப்படின்னா, பாரதி ராஜா இறந்த ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தாலியை கழட்டி வைக்கும்போது, அந்த தாலியை வெறுசா தாலியா கழட்டி வைக்காம அதை ஒரு மோதிரமாவோ இல்லை ஒரு சின்ன ரிங்காவோ இல்லை ஒரு செயினாவோ மாற்றி அதை தன்னோட உடம்புல எப்பொழுதும் தான் கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட பசங்க கேட்கும்போது, என்னோட கணவர் உயிரோட இருக்கும்போது நிறைய நிறைய நான் ஊர் சுற்றிருக்கேன், வெளில போயிருக்கேன், படம் பார்த்துருக்கேன், விழா அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் உயிருக்கு போனோட சுச்சுவேஷனில் என்னால் பக்கத்தில் இருக்க முடியல. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் உடலை பார்க்க வந்தப்ப கடைசி நிமிடங்கள் கண்டிப்பாக என்னை அவர் தேடி இருப்பாரு அப்படிங்கிற ஏக்கம், ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துச்சு. அது முழுமையாக போகணும், எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் என் கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்படணும். அதுக்காக தான் அந்த தாலியை வெறுசாக கழட்டி பீரோலையோ இல்லை ஃபோட்டோ பக்கத்துலையோ வைக்காம அதை ஒரு மோதிரமாவோ ஒரு செயினாவோ மாற்றி அதை நான் கழுத்துலையோ கையிலையோ போட்டுக்கிட்டோன்னா உங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு ஏற்படுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.